பெருமாள் சாரநாதன் தாயார் சாரநாயகி விமானம் சார விமானம் குளம் சார புஷ்கரணி ஊர் சார கஷேத்திரம் பஞ்சசார கஷேத்திரம் சுவாமிக்கு 5 மனைவிகள். எந்த கஷேத்திரத்து எந்த பெருமாளுக்கு 5 மனைவிகள் கிடையாது. இந்த பெருமாளுக்கு ஒன்றுதான் 5 தாயார். உத்தவர் சாரநாத பெருமாள், ஸ்ரீதேவி தாயார், பூமிதேவி தாயார், நீலாதேவி தாயார், மாறுட மகாலட்சுமி தாயார், கனிக்கோயில சேர்த்து 5 தாயார். 5 தாயாரோட காவேரி தாயாருக்கு பிரத்யட்சமான இடம். இந்த கிட்ட பேசிட்டு போலாம், எல்லாரும் இருங்க. காவேரி தாயாருக்கு பிரத்யட்சமான இடம். காவேரி தாயார் 3000 வருஷம் தவஸ் பண்றார். காவேரிக்கு குழந்தையாக தை மாசம் வியாழக்கிழமை குருவாரம் பௌர்ணமி திதியில குழந்தையாக காட்சி கொடுக்குறார். தைப்பூசங்கிறது சிவன் கோயில தான் கொண்டாடுவாங்க. வைஷ்ணவா கோயில தைப்பூசம் கொண்டாடுற ஊருக்கா தைப்பூசத்துல குழந்தையாகவும் தைப்பூசத்துல மூலவராகவும் தைப்பூசத்துல பஞ்சலட்சுமியும் தேர்ல காட்சி கொடுக்குறாரு. தைப்பூசத்துல மார்க்கெட்டை மோட்சமும் தைப்பூசத்துல காவேரிக்கு பிரத்யட்சமும் 108 திருப்பதியில 12வது திருப்பதி சாரக்ஷேத்திரம் சாலிகிராம கஷேத்திரம். சுவாமி பாத தரிசனம் செல்வத் தஞ்சையை எம்பெருமான் ரூபாய் காணும் தலைமையிலாவே செல்வத்து நிறையா கொடுக்குற பெருமாள். எல்லாரும் குடும்பத்தோட அந்த கடைசி பேனா கடைசி இந்த கடைசி பெருமாள் யார் யார் மாற்றம் உண்டாகும், திருப்பதி போனால் மாற்றம் உண்டாகுங்கிற கூட உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தோட உங்களோட அமோகமா க்ஷேமமா குறையில்லாத அடுத்த வருஷம் வரும். எல்லாரும் அடுத்த வருஷம் புனர் தரிசனம் எல்லாம் கூட்டுட்டே இருப்பார் உங்களை. சரி, எல்லாரும் க்ஷேமமா இருக்கும். திருப்பதி போனா என்ன கிடைக்கும்? திருப்பதி போன மாதிரி நினைச்சுக்கோங்க. 5 மனைவியா? ஆமா, 5 மனைவி. எந்த கோயில் 5 மனைவி.